இன்றைய இறை சிந்தனை. காலையில் விதையை தெளி, மாலையிலும் அப்படியே செய். அதுவோ இதுவோ எது பயன் தரும் என்று உன்னால் கூற முடியாது. ஒரு வேளை இரண்டுமே நல்ல விளைச்சலை தரலாம். சபை உரையாளர் 11ஆம் அதிகாரம் இறைவார்த்தை 6. அன்பர்களே, தேவனுடைய சிறந்த திட்டத்தை நம் வாழ்க்கையில் காண வேண்டுமென்றால் கனவு காண்பதும் செயலில் இறங்குவதும் இரண்டும் அவசியமாகும். பெரிய கனவுகளை காணுங்கள், வெற்றியை மனதில் வையுங்கள். இல்லையெனில் யாக்கோப்பு கூறுவது போல, நம்பிக்கை செயல் வடிவம் பெறாவிட்டால் தன்னிலே உயிர் அற்றதாகும். பதவி உயர்வு வேண்டுமா? உழைப்பில் விசுவாசமாக இருங்கள். கடனின்றி வாழ வேண்டுமா? செலவுகளின் கட்டுப்பாடு கொள்ளுங்கள். உறவுகள் சீராக வேண்டுமா? சமாதானத்திற்காக போராடுங்கள். இன்று இவற்றை விதையுங்கள். உற்சாகம், நம்பிக்கை, நேர்மை போன்ற புண்ணியங்களை. தேவன் உங்கள் விசுவாசத்தை காண்கின்றார். அறுவடை நிச்சயம் வரும் என்று நம்பிக்கையோடு ஜெபிப்போம். தேவனே, ஜெபத்தில் விசுவாசமாய் நிலைத்திருக்கவும் செயலில் முனைப்புடன் நடக்கவும் எங்களுக்கு உதவியதற்கு உமக்கு நன்றி. எங்கள் கனவுகள் நிறைவேற தேவையான மாற்றங்களை செய்ய துணிவையும் மன வலிமையும் நீரே எங்களுக்கு தந்ததற்கு நன்றி அப்பா. நாங்கள் விதைக்கும் ஒவ்வொன்றும் நற்செயலும் ஒரு நாள் ஆசீர்வாதமாக மாறும் என்று நாங்கள் விசுவசிக்கின்றோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கின்றோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக.